ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி போலாண்டில் ஆப்ரேஷன் கேண்டி எப்படி நடந்ததுன்னு தான் காட்டுவாங்க. கேண்டின்னு சொல்கிற அந்த நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட்டும் ஒரு மியூசிஷியனோட மியூசிக்கை வர கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் வந்துட்டு இப்போ தான் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான டைம், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு வர சிக்னல் காட்டுவார். உடனே கேண்டியும் வர அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆல்ரெடி எனிமி வர இவங்களை ஃபாலோ பண்ணான்னு ஆள் வேற போட்டிருப்பாங்க. அந்த பெருசாக வர ஃபாலோ பண்ணிகிட்டே போவாராம். அதுவும் வேற இவங்களுக்கு தெரிஞ்சுமே இவங்களும் வர பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அவர் சொன்ன மாதிரி இவங்களும் வேற பஸ்ஸில் ஏறிடுவாங்க. ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அந்த பெருசுக்கு தெரியாதான், ஆனால் அவரும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ பக்கத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சவனே தான் கேண்டி கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். உடனே அவங்களும் வேற அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு யூஎஸ்பி எடுத்து அவரோட பாக்கெட்டில் வேற போட்டுருவாங்க. இதுதான் லாஸ்ட் ஃபைல், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஹீரோவும் கேண்டி, இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ், நல்ல வேளை நீ இந்த ஹெல்ப் பண்ண. நீ இதுக்கப்புறம் யூஸ்வலாக எந்த ரூட்டில் போவியோ அந்த ரூட்லேயே போ. அங்கே போகிற வழியில் ஒரு பேக்கரி இருக்கும், அதுக்குள்ளே போயிடு. அதுக்குள்ளேயும் அதை சுற்றியும் நம்ம ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, உள்ளே போயிட்டு பேக் டோர் வழியாக வெளியே வந்துரு. 10 செகண்ட்ஸில் இதெல்லாம் பண்ணு. பேக் டோரில் நான் காரோட வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீ சியோலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வர சொல்வார். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களுக்கு பயங்கரமாக தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நான் சியோலுக்கு வந்த பிறகு எனக்கு நம்சம் டவர்லேருந்து மொஜிட்டோ வாங்கி தரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஹீரோக்கு உடனே பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். கண்டிப்பாக வாங்கி தரேன், எனக்காக சியோலில் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வர ஹீரோவும் சொல்லுவார். இவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துடும். இவங்களும் இறங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடியே அந்த பெருசை வேற ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். அந்த பெருசுக்கு தெரியாமல் நம்ம ஹீரோவை இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவார். பேக்கரி கிட்ட வரும்போது உடனே மற்ற ஏஜென்ட்ஸுக்கு வர அலர்ட் பண்ணிடுவார், கேண்டி கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோட்டல் ஆப்ரேஷனே அந்த இன்டெலிஜென்ஸ் சீஃப் தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளும் ஒரு வேனில் உட்காந்து எல்லாத்தையும் வர மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாள். சொன்ன மாதிரியே நம்ம கேண்டியை வேற பேக்கரிக்குள்ளே போயிடுவா. ஆனால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களா அந்த பெருசு. அவனை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த ஏஜென்ட்டை வேற, சார் கேக் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் எடுத்து மேலே பூசி விட்டுருவா. என்ன பண்ணுற நீன்னு வேற அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாராம். அந்த கேப்பில் வேற நம்ம கேண்டியும் வெளில ஓடி வந்துடுவாங்க. எனக்கு கேட்கவும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசை வேற அவசரமாக உள்ளே ஓடி வரும். உள்ளே இருக்க ஏஜென்ட்டும் தெரியாமல் மேலே மோதிட்டு, சார் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சார் அந்த பொண்ணை வேற மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசை வேற பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் சொன்ன மாதிரியே பேக் சைட் காரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கேண்டிக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடும். எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வேற கிட்ட ஓடி வருவாங்க. அப்போ மேலேருந்து ஸ்னைப்பர் வேற டார்கெட் பண்ணிருப்பான். அதை வேற நம்ம ஹீரோவும் பார்த்துருவானா, தடுக்கிறதுக்குள்ளே அவன் வேற ஷூட் பண்ணிவிடுவான். அப்படியே வேற கேண்டியை சரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோவால் தாங்கவே முடியாது. அவங்க மடியில் போட்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருப்பாள் செல்ஃபிஷ், அவளும் வேற எல்லா ஏஜென்ட்ஸும் பேக் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற டிக்ளேர் பண்ணிவிடுவா. அங்கே இருக்க கேப் டிரைவரும், சார் வாங்க சார் போகலாம், அவங்களை அப்படியே விடுங்க அப்படின்ட்டு வேற கத்துவான். ஆனால் நம்ம ஹீரோ தான் வரமாட்டான்ல, ஏன்னா லவ் பண்ணிட்டான்ல. ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணுவான், இவன் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேற போயிடுவான். ப்ளீஸ் கேண்டி என்னை விட்டு போயிடாத, கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேற அப்படியே கதறிட்டு இருப்பாரு. அவர் மடியிலே வேற அவங்களும் இறந்துருவாங்க. அதை பார்த்தோன்னே இன்டெலிஜென்ஸ் சீஃபும், டெரிஸ் அங்கே என்ன பண்ணுற, தயவு செய்து கிளம்பு, பிரச்சனையிட போகுது அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. அடி போடி அப்படின்னு சொல்லிட்டு காதில் இருக்க அந்த ஏர்பட்ஸையும் தூக்கி போட்டுட்டு அந்த ஸ்னைப்பர் எங்கே அப்படின்ட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பாரு. அவனும் ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம டெரிஸை வேற துரத்த ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஸ்னைப்பர் வேற யாரும் கிடையாது, இப்போ கொலை பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும், அதே கொலைகாரன் தான் அப்பயும் கேண்டியை கொண்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே இவரும் வேற செம்ம கொலவரியில் துரத்த ஆரம்பிச்சிருவாரு. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் அவனை ஒரு முட்டு சந்தில் வேற பிளாக் பண்ணிடுவார். பிளாக் பண்ணவனே மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வேற எடுப்பான். கண்ணையும் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புரட்ட ஆரம்பிச்சிருவாரு. மரியாதையாக சொல்லு, நீ யாருக்காக வேலை பார்க்குற, நீ யார் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. அவன் வேற நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, உனக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லடா, சொல்கிறே இல்லை சாக போறியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அப்போ கூட அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோக்கா கடுப்பு தாங்க முடியாது, சொல்கிறியா இல்லை சாக போறியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ யாரோ ஷூட் பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும் யார் அந்த ஷூட்டர்னு வேற காட்டவே மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டான் போல அப்படின்னு நினச்சி அந்த கொலைகாரனும் அந்த ஷூட் பண்ணவனை வேற அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கா உயிர் போகாமல் அப்படியே வேற ஒட்டிக்கிட்டு இருக்கும். அவரும் ஒரு வழியாக அங்கேருந்து வேற எஸ்கேப் போயிடுவார். இதெல்லாம் நினச்சி பார்த்து வேற நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வேற பயந்துருவார். மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேற வெளில ஜாக்கிங்கும் போயிருப்பார். அப்போ தான் ஹீரோன காலிங் பெல் அடிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட ஆஃபீஸ்க்கும் வேற போயிருப்பாங்க. அங்கே ஆஃபீஸில் தான் குழந்தைங்க அந்த பேக்கில் மொய் வச்சுருப்பாங்கல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவாங்க. $1 lakh
$100 தெரியுமா இந்த பேக், ஏன் இப்படி பண்ணீங்க, என் உயிரை வாங்கறதுக்குன்னே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவளை அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வர அந்த குட்டி பையனும் அழ ஆரம்பிச்சிருவானா, நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற 4 அடியே போடுவாங்க. ஐயோ இந்த $1,00,000 பேக்கை நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே, அந்த ஆள் என் உயிரை வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சேர்மேனா ஃபோன் எடுத்துட்டு ஐரினோட வீட்டுக்கே வேற வந்துருவாரு. வீட்டில் தான் அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, அவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு வேற லிஃப்ட்டில் போய் நிற்பாரு. அப்போ தானே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஆமாம் நீ யார், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சேர்மேனா ஒரு சின்ன வேலை விஷயமா ஐரினை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இந்த நேரத்தில் அப்படி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமாம் நீ எதுக்கு சும்மா என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனுக்கு சொல்லவா வேணும், பயங்கர திமிரா வேற பேசிக்கிட்டு இருப்பான். நான் அவங்க வீட்டில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வேற ஹீரோவும் சொல்லுவார். எது வீட்டில் வேலை பார்க்குறியா, அவங்க வீட்டில் என்ன நீ வேலைக்காரனா வேலை பார்க்குறியா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு வேற நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பான். நான் அவங்க வீட்டில் பேபி சிட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற பயங்கரமாக டென்ஷன் ஆகுவான். சேர்மேனோ என்னது பேபி சிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஷாக் ஆகிடுவான். ஒருவேளை இவன் தான் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற ஃபேக் ஹஸ்பண்டாக இருப்பானோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் சரி இப்போ நீ யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நானா, ஐரின் என்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அவங்க ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாங்க, சரியா அதனால தான் அவங்க ஃபோனை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன், வந்து பார்த்தா வீட்டில் அவங்க இல்லவே இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இல்லையே இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேற போய் கதவை தட்டிக்கிட்டு இருப்பாரு. அவங்க தான் வீட்லேயே இருக்க மாட்டாங்கல்ல, சரி அவங்க ஏதோ வெளில போயிருக்காங்க போல், ஃபோனை என்கிட்ட கொடு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்ககிட்டயா, அதுக்கு நானே அவங்க கிட்ட கொடுத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை தரமாட்டேன்னு சொல்லிடுவான். சரி நீ தரலனாலும் பரவாயில்ல, லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு பாரு, கிளம்பிங்க வந்து அப்படின்ட்டு வேற ஹீரோவும் சொல்லிடுவார். சரி ஓகே ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நீயே இந்த ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துரு, எனக்குனா வேலை மிச்சமாகும். என்னப்பா ஹஸ்பண்டே இல்லாத ஒரு லேடிக்கு இவ்வளோ கரிசனம் காட்டுற, ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற கலைச்சிட்டு அவன் பாட்டு கம்முன்னு போயிடுவான். நம்ம ஹீரோ வேற பயங்கர கடுப்புல நின்றுட்டு இருப்பாராம். ஆமாம் இந்த பொண்ணு எங்கே போனா இந்த நேரத்தில் வீட்டில் தானே இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனையோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் பேகு 2 குழந்தைங்களையும் வேற தூக்கிட்டு அழுதுகிட்டே வேற நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை வேற எதிர வந்துருவாரு. ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்க, பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. சரி என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனையா, ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா குப்பை போடலான்னு வந்தேன், சரி உங்களை பார்த்தனே அதனால தான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஓஹோ அப்படியா, சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற கம்முன்னு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு வேற மனசே கேட்காதான், சரி கொடுங்க ஒரு குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வேற வாங்கிப்பார். உள்ளே வந்தவொடனே சரி ஓகேங்க இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன், நீங்கள் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற கேட்பாங்க. ஹீரோயின் தாங்க உங்கள் ஃபோனு அப்படின்ட்டு வேற எடுத்து நீட்டு வரும். இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படிங்க வந்தது அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் கேட்பாங்க. அதுவும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்ட்டு வேற சொல்வார். இது ரெப்ரசன்டேட்டிவா, ஒருவேளை சிஇஓ தான் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஷாக் ஆகிடுவாங்க. இது சிஇஓவா, ஒரு சாதாரண ஃபோனுக்கு உங்கள் சிஇஓவே வந்திருக்காரா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹீரோவும் ஷாக் ஆவார். ஹீரோனுக்கும் ஷாக்கு தாங்க முடியுமா அப்படியே வேற கீழே உட்காந்துருவாங்க. சிஇஓ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களான்னு வேற திருப்பி கேட்பாரு. ஆமாங்க உண்மையை சொன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வேற அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்னது அப்படின்ட்டு வேற கேட்பாரான். அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் குழந்தைய கொடுங்க நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வேற வாங்கிப்பாங்க. அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு வேற ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உள்ளே போன உடனே அந்த அசோசியேஷன் ஆண்டிக்கு வேற கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. இந்த ஆண்டியும் பார்த்துட்டு இவ்வளோ அழகான பேக்கை நீ என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு வேற ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பாங்க. இதோட விலை உங்களுக்கு தெரியுமா, $1,00,000. இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பேக்லாம் இந்த ஊரில் இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற ஹீரோயினை இன்னசென்ட்டாக கேட்பா. உனக்கு தெரியாதா, இதை விட எக்ஸ்பென்சிவான பேக்லாம் இந்த ஊரில் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப லிமிடெட் எடிஷன், ஹேண்ட்மேடுன்றதுனால ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஐயோ என் பாஸுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேனே தெரியலையே அப்படின்னு வேற ஹீரோயினும் கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. சரி இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்கிற, இதில் பிராண்ட் நேம் இல்லை, ஒரு டேக் இல்லை, எதுவுமே இல்லாமல் இது எப்படி $1,00,000 சொல்கிற அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இது இட்டலியில் இருக்க ஒரு ஃபேமஸான கிராஃப்ட்மேன் அவர் கையாலே செஞ்சது, அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லின்னு என் பாஸ் சொன்னார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி இதை இரு நான் ஒரு வாட்டி பார்க்குறேன், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வேற திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி $1,00,000 சொல்கிற, எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, ஒரு பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேற ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இங்கே பாரு சீரியல் நம்பர் இருக்குது, இதை இமீடியட்டாக ஃபோட்டோ எடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஹீரோயினும் அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அசோசியேஷன் ஆண்டியும் இந்த பேக் உனக்கு எக்ஸாக்டாக எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அந்த பாக்ஸை நான் ஃபோட்டோ எடுத்தேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அந்த ஃபோட்டோ வேற காட்டுவாங்க. இது மில்லன்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் சொல்வாளா. மில்லனா, என்னோட ஃப்ரெண்ட் அங்கே தான் ஒருத்தி இருக்கா, அங்கேருந்து தான் பேக்கெல்லாம் இம்போர்ட் பண்ணுவா, நான் வேணா அவகிட்ட கேட்டு பார்க்கட்டுமா, ஆனால் ஒன்று நீ உன் பாஸை எப்படி தான் சமாளிக்க போகிற, இவ்வளோ காஸ்ட்லியான பேக்கை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, இந்த பேக்குக்கான காசை நான் திருப்பி கொடுக்கணுன்னாலும் எனக்கு 8 வருஷம் 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. வேறு
வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாள் போன உடனே சேர்மேன் கிட்ட வேற அந்த பேக்கை காமிச்சிருவாங்க. சேர்மேனும் அந்த பேக்கை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். மரியாதையே சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்ட்டு வேற கேட்பான். சார் தெரியாமல் ஒரு தப்பு நடந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சிம்பிளாக சாரின்னு சொல்கிறீங்க, இதோட ஒர்த் என்னன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். சார் ரொம்ப நல்லாவே தெரியும் சார், ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, நான் கண்டிப்பாக இதுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. காம்பன்சேட்டா என்ன விளையாடுறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். சார் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, எப்படியாவது இந்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அதை கேட்டவொன்னே இவனுக்கு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். கூட கூட பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா, தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு வேற விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையும் இங்கேருந்து வெளில போங்க, இதுக்கப்புறம் இந்த நாள் ஃபுல்லாக என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு வேற பிடிச்சி கத்தி விட்டுருவான். சேர்மேனும் உடனே இட்டலிக்கு கால் பண்ணி, எனக்கு லாஸ்ட் டைம் நீ என்ன பேக்கை கிரியேட் பண்ணி கொடுத்தியோ சேம் சீரியல் நம்பரோட எனக்கு திருப்பி அதே மாதிரி பேக்கை கிரியேட் பண்ணித்தா, இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நானே இட்டாலிக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். இந்த பக்கம் ஹீரோயின் தன்னோட வீட்டை வித்தாவது அந்த பேக்கான காசை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை வர பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களும் வேற உங்கள் வீட்டுக்கு பெருசாக வேல்யூ இல்லைங்க, ஏன்னா அது ஆல்ரெடி கடனில் தான் இருக்குது, ஸோ உங்களுக்கு $30,000 தான் கிடைக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது அவ்வளோதான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோகமாக வேற ஏஞ்சி வெளில வருவாங்க. அப்போ அங்கே ஹீரோவும் வந்துருவாராம். ஆமாம் நீங்கள் ஒர்க் நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸில் தானே இருக்கணும் அப்படின்ட்டு வர கேட்பாரு. பார்த்தா புரோக்கரை பார்த்துட்டு வரா மாதிரி இருக்குது, வீடை விற்கிற ஐடியாவில் இருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு வர கேட்பாரு. இதுக்கு மேலே மறைச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒட்டுமொத்த கதையை வேற சொல்லிடுவாங்க. இப்போ என்னோட வீட்டோட வேல்யூ வேறு ரொம்ப குறைஞ்சிடுச்சான், லோனே இல்லைனாலும் 2,20,000 தான் போகுமா அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. சரி அப்படியே விற்றா கூட 1 lakh நீங்கள் பேக்கு கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண போகிறீங்க. ஹீரோயினும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி இந்த வீடு பயங்கரமாக செட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்ட்டு வேற புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் ஆமாம் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நானா ஜெய் இன்டர்நேஷ்னலில் ஒர்க் பண்ணுறாங்க, பேக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க, அது ஒரு சின்ன கம்பெனி தான், பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஜெய் இன்டர்நேஷ்னல் கேட்டவொடனே ஹீரோக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். ஏன்னா மூணோட டெத்தில் இவங்க வேறு சம்மந்தப்பட்டிருக்காங்களே, எல்லா இடத்துல வேறு இவங்க பேர் மென்ஷன் ஆகிருக்கும். இவருக்கு வேறு சந்தேகம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்கிற கம்பெனி இந்த ஸ்டார்ட் டவரில் இருக்கே அதுவா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமான்னு சொன்ன உடனே ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேறு யோவை மீட் பண்ணோன்னு கூப்பிட்டுருப்பாரு. யோவும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வரமாட்டிங்களா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போவார். எனக்கும் உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு, வாங்க நம்மளோட சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போவா. கிங்ஸ் பேக்குன்ற அந்த ஃபேக்கான ஷோரூமை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுவார். இவ்வளோ பெரிய இடத்துல நீ தனியாக இருக்க, கூட யாரும் இல்லை அப்படின்ட்டு வேற கேட்பாரு. கூட ஒரு டெக்கி இருக்கான், அவனை ஒரு வேலை விஷயமா வெளியே அமைச்சிருக்கேன், ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. ஆமாம் இந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ண அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இதுதானே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, அதனால தான் இங்கே சூஸ் பண்ணேன். அதை விடுங்க, அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் தான் நான் வந்தேனே. மூணோட டெத்தை நேரில் பார்த்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்களே, அவர் யார் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு வேற கேட்பா. ஹீரோவும் அந்த விட்னஸ் இறந்துட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். ஐயோ இறந்துட்டாரா, எங்கே எப்படி எப்போ அப்படின்ட்டு வேற இவ பாட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பா. இது தெரியாமல் நான் வேற டேரக்டர் கிட்ட சொல்லிட்டேனே, இப்போ அவர் கேட்டார்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் அப்போ நான் சொல்லாதுன்னு சொல்லி நீ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நீங்கள் வேற சொல்லனா இவர் அந்த ஆப்ரேஷனுக்கு அலோவ் பண்ணியே இருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றிலாம் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவ இப்படி புலம்புறதை பார்த்துட்டு ஹீரோக்கு மனசே கேட்காது. சரி அந்த கொலைக்காரனை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு அவனோட ஃபோட்டோவையும் எடுத்து டேபிள் மேலே வைப்பார். ஆமாம் யார் இது அப்படின்ட்டு வேற இவன் கேட்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி கேண்டியை போலாண்டில் கொன்னதும் இவன் தான், இப்போ 3 கொன்னதும் இவன் தான் அப்படின்ட்டு வேற ஹீரோவும் சொல்லுவார். 3 வருஷத்துக்கு முன்னாடி கேண்டியை கொன்னதுக்காகவா இவனை பழி வாங்கிறதுக்காக 3 வருஷமாக தலைமறைவாக இருந்தீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. சரி ஓகே நீ ஷாக் ஆனதெல்லாம் போதும், இவன் யாருன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இவனை எப்படியாவது தேடி கண்டுபிடி, அப்போ தான் உனக்கு ஒரு லீடு கிடைக்கும். நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான், உன்னோட என்ஐஎஸ் டீமோட எதையும் ஷேர் பண்ணாத, எனக்கு அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். அதே மாதிரி கொஞ்சம் ஜே இன்டர்நேஷ்னல் கம்பெனி பற்றி விசாரி, அவங்க பேக்ஸ் எல்லாம் இட்டலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ஜே இன்டர்நேஷ்னலா, ஏன் அவங்களும் மூணோட கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, இது அஃபிஷியல் மேட்டர்லாம் கிடையாது, கொஞ்சம் பர்சனல், கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இவ்வளோ என்னது பர்சனலாக, நம்பவே முடியலையே, ஒருவேளை அந்த ஐரின் லேடிக்காக இருக்குமோ அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் முன்னாடி ஐரின் பார்த்தா அதே ஹேண்ட்பேக்கை வேற பார்த்துருவாரு. நல்லா இருக்கே, அவங்களுக்கு எத்தனை போய் கொடுக்கலாமா அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை நோட் பண்ணிட்டு யோவும் சார் அதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு வேற மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. இவங்க பேசுகிறத வேற வெளியே இருந்து அந்த டெக்கி பாயும் பைனாகுலர் வழியாக வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். டெரரிஸ்ன்னு தெரிஞ்சவனே என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற ஷாக் ஆகிடுவான். இந்த பக்கம் அசோசியேஷன் ஆண்டியும் நடந்த எல்லாத்தையும் வேற ஹவுஸ் ஹஸ்பண்ட் கிட்டே அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டி கிட்டே வேற சொல்லிடுவாங்க. 2 பேருமே வேற ஷாக் ஆகிடுவாங்க. சரி ஓகே இப்போ நான் ஒரு பிக் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி அந்த பேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதான்னு இமீடியட்டாக எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்டும் இதை மற்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதில் உன்னோட ஆஃபீஸில் போய் நீ கேட்டிருக்கலாம்ல, உன்னோட பாஸ் இதை பற்றி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு
அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லையே, என் பாஸ் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு, வெறும் இட்டாலியிலேருந்து வருதுன்னு மட்டும் தான் சொன்னார். பத்தாததுக்கு அவரோட ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று வச்சிருக்காரு, அதுக்குள்ளே என்ன போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு பல நாள் வார்ன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்போனா அதுதான் ஹிண்ட், நீ என்ன பண்ண, அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு வேற எல்லாரும் ஏற்றி விடுவாங்க. ஆனால் அது தப்பு இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு வேற ஹீரோயினும் சொல்லுவா. நீ மட்டும் போகலன்னு வச்சுக்கேன், உன்னோட வீடை தேவையில்லாமல் விற்க வேண்டி வரும், உன் குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டை வேற பயங்கரமாக ஏற்றி விட்டுருவான். ஒரு வழியாக ஹீரோயினும் வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியோட ஆஃபீஸுக்கு வேற வந்துருவா. வெளியவே வேற அந்த சேர்மேனும் உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவா. இவர் என்ன வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஐயோயோ இப்போ என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. எங்கே உன்னோட பாஸ் அப்படின்ட்டு வேற வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் கேட்குமா. அவர் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, நான் போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற, பாஸ் நீங்கள் என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. நாளைக்கு நான் இமீடியட்டாக மிலன் போகணும், ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஹீரோயினும் ரொம்ப பம்பி பேசுவாள். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சிட்டு இல்லை அப்படின்ட்டு வேற சேர்மானும் திட்டிக்கிட்டு இருப்பான். வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியை அவங்க பேசுறதெல்லாம் வேற ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. ஒளிஞ்சிருந்து இவனை ஃபுல்லாக வேற ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் கண்ணு மூக்கு வாய் காது எல்லாத்தையும் வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவாக இருக்குமே. இந்த சேர்மன் பெரிய பணக்காரனாக இருப்பான் போல, இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பர்ஃபெக்டாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான். அது யாருன்னு சொல்லி நம்ம எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியை நின்று புலம்பிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் சேர்மேனா, எனக்கு வெளியே வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கிளம்புவான். சார், ரிட்டன் டிக்கெட் எப்போ புக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு வர கேட்பா. அதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை வேற வேகமாக கிளம்பிடுவான். இந்த சேர்மனோட ஃபேஸு நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கும். இவன் எதுக்கு இத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டியை வேற பயங்கர கன்ஃபியூஷன்லேயே நின்றுக்கிட்டு இருப்பா. மேலே நம்ம ஹீரோயினும் எல்லா புக்ஸையும் வேற எடுத்து வச்சுட்டு, ஆமாம் இந்த ரூம்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் இவர் நம்மளை உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, பேசாமல் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிட்ட போய் ஓப்பன் பண்ண வேற ட்ரை பண்ணுவா. இவளுக்கு வேற பாஸ்வேர்டு தெரியாது, ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாள். சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த லாக்குக்கு 4 பின்னு தான் தேவை, ஆனால் 10 நம்பர் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் நிறைய காம்பினேஷன்ஸ் வருமே. இப்போ அந்த பின்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ தான் இவளுக்கே ஒரு ஐடியா வரும். அது என்ன ஐடியா, இவள் ஓப்பன் பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். until then bye bye friends.